வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம டி நகர் என்ஏசி ஜுவல்லர்ஸ்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் ஜஸ்ட் 2 கிராம்ஸ்லேருந்தே வரக்கூடிய ஜிமிக்கி அண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுவும் லைட் வெயிட் டெய்லி வேர் ஜஸ்ட் 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த ட்ரேல நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு டெய்லி வேர் போடுறதுக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டட்டு பெருசாக, அதுக்கப்புறம் ஜிமிக்கி சின்னதாக இருக்கிற மாதிரி கலெக்ஷனும் இருக்குது. இல்லை ஸ்டட் சின்னதாக ஜிமிக்கி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கலெக்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ஸ்டட்லேயே மாங்க மாதிரி இருக்கிற பேட்டர்ன், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜிமிக்கி இருக்கிறது, அந்த மாதிரி கிளிக்கூண்டு ஜிமிக்கி மிக்சடாக இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டான்சிங் ஜிமிக்கி என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட். அதுக்கு அடுத்தது 3.5 கிராம்ஸில் வரக்கூடிய ஜிமிக்கி பார்த்துட்ருக்கோம். அடுத்த ட்ரேல அகேன் 2 to 4 கிராம்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு பட்ஜெட்டில் இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங் 2 கிராம்ஸில் ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் இன்னும் நல்ல வெட்டிங் கலெக்ஷன் கூட காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஜுவல்லரியை எது பர்டிகுலராக பிடிச்சிருக்கோ அந்த பர்டிகுலர் ஜுவல்லரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபியூச்சரில் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது, என்எஸ்சி விசிட் பண்ணும்போது நீங்கள் இதை காமிச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் பாருங்க. உங்களுக்கு அழகா குட்டியா ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த கியூட்டான குட்டி ஜிமிக்கில ஒரு பெல் டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்க டெய்லி வேருக்கு ஜிமிக்கி வேர் பண்றதுக்கு விருப்பப்படுவீங்களா, இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் ஜிமிக்கி விருப்பப்படுவீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 1/2 சவரன், அதாவது 4 கிராம்ல வரக்கூடிய டிசைன் தான். இதுல எனக்கு அந்த டிஃப்ரெண்டா ஒரு ஜிமிக்கி இருக்கும் பாருங்க. ஒரு மண்டபத்துல லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்தது நம்ம கேஸ்டிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட ஒரு சிலது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்டிங் அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், பட் உங்களுக்கு வெயிட்டும் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி வேர் பண்ண போறீங்கன்னா மினிமம் 1/2 சவரனில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேருக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடியது 1/2 சவரன் தான். உங்களுக்கு 3 இல்லைனா 4 கிராமில் எடுக்கும்போது தண்டு கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி வேர் பண்ணிட்டு படுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கூட அது தண்டு வளையாது. எப்பவுமே இயரிங் பொறுத்த வரைக்கும் அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அது நிறைய பேர் ரெகுலராக ஹோல் டே வேர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இது காஸ்டிங் டைப்பில் வரக்கூடிய 4 கிராம்ஸில் இருக்கக்கூடிய இயரிங் தான். அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் 4 கிராம்ஸ் வரக்கூடியதான். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1/2 சவரனில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வெயிட் ரேஞ்சை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. போத் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், டெய்லி வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட எடுத்து மாட்டிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்கும் இந்த வெயிட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ஸோ ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜிமிக்கிஸ் கூட இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலுங்கிறது நிறைய பேர் இன்னுமே ரொம்ப விரும்பி வேர் பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஸ்டைலான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் லென்த்தியாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொல்கத்தா பேட்டர்னில் கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 கிராம்ஸ் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் நான் அப்ராக்சிமேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 3.8லேருந்து 4.3, 4.4 அந்த வெயிட் ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கூடிய கலெக்ஷன்ஸ் 3 கிராம்ஸ்லேருந்து 4.5 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இன்னும் கூட காமிச்சிருக்கேன், வெட்டிங் கலெக்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இயரிங்ஸை காமிச்சிடலாம். டெய்லி வேர் இயரிங்ஸ் இல்லைனா இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வேரோட பேர் பண்ணிக்கலாம், ஒரு ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகலாம். குட்டி பார்ட்டிஸ் நீங்கள் ஒரு ஃப்ராக் மாதிரி வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் கூட பேர் பண்ணிக்கலாம். காஸ்டிங் இயரிங் அப்படிங்கும்போது காலேஜ்க்குலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இயரிங் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ்டிங் இயரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாங் இயரிங் தாராளமாக நீங்கள் சல்வாருக்கு வேர் பண்ணலாம், குர்த்திக்கு வேர் பண்ணலாம், வெஸ்டர்ன் வேருக்கு வேர் பண்ணலாம், அதே மாதிரி சாரீஸ்க்கு கூட வேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஜுவல்லரி தான் இது. இந்த டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடிய இயரிங் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் இந்த பர்டிகுலர் ட்ரேல எதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 4 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ், அதாவது 3/4 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடியதா. அந்த ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மிடில் இருக்கக்கூடியது அது 6 கிராம்ஸில் வரக்கூடியது. உங்களுக்கு நல்லாவே பார்வையாக இருக்குது. ஸோ 6 கிராம்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியாக வருது. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லாங் இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வெயிட் ரேஞ்சில் பார்க்கலாம். உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு 8, 10ன்னு வெயிட் ஜாஸ்தி வேணாம்னு நினைக்கிறவங்க, பட் பார்வையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5, 6, 7 கிராமில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங் எக்ஸ்ட்ரா வரும்போது டிசைன்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், லைக் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் வெயிட் கூட கூட உங்களுக்கு டிசைனோட கிளாரிட்டியுமே ரொம்ப அழகாக தெரியும்.
ஸோ 1, 2 மட்டும் உங்களுக்கு 8 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ப்ரிஃபரபிள் வெயிட் ரேஞ்ச் என்ன? ஒரு வெட்டிங்க்கு அப்டின்னா என்ன? டெய்லி வேர்க்கு அப்டின்னா என்ன? அப்டிங்கிறத எனக்கு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது 6 கிராம்ஸ்லேருந்து 8 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன் தான். ஸோ நம்ம ரெகுலரா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் லாங் இயரிங் கொஞ்சம் லென்த்தா போகும் இல்லையா? இது கொஞ்சம் ப்ராடா இருக்கக்கூடியது. எஸ்பெஷலி இந்த பர்ட்டிகுலர் இயரிங் டைப் ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அத நான் உங்களுக்கு செப்பரேட்டா கையிலயும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் இயரிங் 10.3 கிராம்ஸ்ல ஒரு ஜிமிக்கி டைப்ல இருக்கக்கூடியது தான். ஸோ இது கொஞ்சம் ப்ராடா வரக்கூடியது. இந்த மாதிரி ப்ராடா இருக்கிறதுனால தாராளமா நீங்க வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஃபங்ஷனுக்கு கூட ஒரு லாப்பா, ஹாரமோட பேர் பண்ணும்போது அழகா இருக்கும். இந்த ஃப்ளார் இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது பாருங்க ஹாஃப் ஜிமிக்கி டைப்ல 13.3 கிராம்ஸ்ல ஃபுல் இல்ல ஹாஃப் ரவுண்டு தான் அது. அதுக்கு அடுத்தது 6 கிராம்ஸ்லேருந்து 8 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பவர் பேக்டா இருக்க போது நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸை மிக்ஸ் பண்ணி லைட் வெயிட்ல ஆரம்பிச்சு கிராண்டா இருக்கக்கூடியது வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜிமிக்கியா, இயரிங்ஸா, ஹேங்கிங்ஸா மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஜிமிக்கி செக்ஷன்ல வரும்போது நம்ம கோடை ஜிமிக்கி, வெட்டிங்க்கு போடுற ஜிமிக்கி அதெல்லாம் தான் இங்க கொஞ்சம் உங்களுக்கு கிராண்டா தெரியும். கொல்கத்தா டைப் ஜிமிக்கி, ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி, இல்லாட்டினா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த ஹேங்கிங் சுத்திட்டே வருது பாத்தீங்களா? இது ஜஸ்ட் 4 கிராம்ஸ்ல வரக்கூடியதான். ஸோ அரை சவரன்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் மட்டும் அரை சவரன்ல இருக்கும். அதே பீஸ் உங்களுக்கு மிடில் இருக்கிறது பாருங்க கொஞ்சம் ஹெவி வெயிட்ல காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய பட்ஜெட் என்னவோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி, அது சில பேர் வந்து என்னுடைய காது அவ்வளவா வெயிட் தாங்காது, அதனால நான் ரொம்ப எப்பவுமே கம்மி வெயிட்ல தான் போட விரும்புவேன், லெஸ் தென் 4 கிராம்ஸ் தான் விரும்புவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு வெட்டிங்க்கு நல்ல பார்வையா இருக்கும், நான் கிராண்டான நெக்லஸ் ஹாரம் வச்சிருக்கேன், நான் எப்படி சிம்பிளான இயரிங் போட முடியும், ஸோ கொஞ்சம் கிராண்டா காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால எல்லா விதமான ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேல பார்க்கக்கூடியதெல்லாம் 8லேருந்து 10 கிராம்ஸ்குள்ள வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். ஜிமிக்கீஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் லேடிஸ்க்கு எப்பவுமே இருக்கும். லைக் என்னதான் நிறைய விதமான இயரிங்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு வெட்டிங்க்கு அப்படிங்கும்போது நம்ம என்னதான் ஸ்டைலாக விருப்பப்பட்டாலுமே வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து சரி, சாரீஸ்க்குன்னா நம்மளுமே கூட என்ன யோசிப்போம்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இயரிங் வேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னதான் லாப்பா, கேரளா கூட வேர் பண்ணலாம், பட் ஸ்டில் ஜிமிக்கிங்கிறது அந்த காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னுமே மோஸ்ட் ஃபேவரட்டுங்க. அதுவும் இமிடேஷன் ஜுவல்லரிலாம் பார்க்கும்போது ஜிமிக்கியில் அவ்வளோ நிறைய டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இப்போ கோல்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் இயரிங்ல ஜிமிக்கியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேல நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் மிக்சடான வெயிட் ரேஞ்சில் இருக்கக்கூடியதுன்றதுனால இண்டிவிஜுவலாகவே நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னென்ன வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 6 கிராம்ஸில் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஹார்டின் மாதிரி இருக்கிறது 9.2 கிராம்ஸில் வரக்கூடியது. கீழே குட்டியாக ஒரு ஜிமிக்கி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் தான், 4.7 கிராம்ஸில் வந்திருக்கு. இது சாந்த்பலி இருக்கக்கூடிய டைப்பு 5 கிராம்ஸில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஜிமிக்கின்னு சொல்லலாம், ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதும் அகேன் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியர் சைடில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஒரு மண்டபத்துக்குள்ள லக்ஷ்மி இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு லெஸ் வெயிட்ல 4 கிராம்ஸ்ல காமிச்சிருப்பேன். இப்போ அதுவே உங்களுக்கு 8 கிராம்ஸ்லயும் இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் இயரிங் பாருங்க, ரைட்ல உள்ளது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மிடில் உள்ளது ஒரு அழகான ஆன்டிக் இயரிங். நான் உங்களுக்கு அதை செப்பரேட்டா கையில எடுத்து காமிக்கிறேன். ஒரு கல்யாண ஊர்வலத்தையே ரொம்ப அழகா அதுல வந்து காப் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பா நீங்க நேர்ல NAC ஜுவல்லர்ஸ் டிநகர் விசிட் பண்ணீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அந்த இயரிங். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு எனாமல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரோஸ் கோல்டு ரோடியம் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. 18 கிராம்ஸ்ல வரக்கூடிய ஒரு கிராண்டான டிஃப்ரெண்டா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் டைப் ஜிமிக்கின்னு கூட சொல்லலாம். நான் சொன்னால எங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க, அழகா ஒரு கல்யாண ஊர்வலம் மாதிரி டெபிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அகைன் ஹெவி வெயிட்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ மேரேஜ்க்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், நேர்ல விசிட் பண்ணிட்டு பர்ட்டிகுலர் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேட் ஆர்டர் எடுத்துக்கிறாங்களான்னு கூட கேட்கலாம். இந்த பர்ட்டிகுலர் டிசைன் பாருங்க, மயில் தொகையை வச்சுட்டு இருக்க மாதிரி 12 கிராம்ஸ் 14 கிராம்ஸ்னு 2 வெயிட் ரேஞ்சில் சேம் டிசைன் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 10 கிராம்ஸ்ல வரக்கூடிய அழகான இயரிங். அதுல ஸ்டட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதுல. இதுல ரைட்ல இருக்கக்கூடியது 17 கிராம்ஸ்ல, இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் பாருங்க. கீழே நல்ல குட்டி குட்டியா நிறைய ஹேங்கிங். இது 10.1 கிராம்ஸ்ல லக்ஷ்மி ஜிமிக்கி, ரொம்ப அழகா இருக்கு. மேலேயும் அந்த கீழேயும் ஜிமிக்கி இருந்தது, லக்ஷ்மி இருந்தது. அதுக்கடுத்தது இது கொஞ்சம் ஸ்டைலா ரோடியம் பாலிஷ் இருக்கிற மாதிரி நல்ல கிராண்டா 2.25 சவரன்ல வரக்கூடிய இயரிங்.
நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிராண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் அப்படியே ஒரு ரன் த்ரூ மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.